அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல விஜய் அவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு பேசின விஷயங்களை பற்றி தான் இந்த காணொளி இருக்க போகுது. அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அன்றைக்கே போட்டிருக்க வேண்டியது. ஆனால் கரூரில் இந்த பெரும் துயரம் நடந்ததுனால போட முடியலை. இந்த காணொலியை இப்போ நான் போட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரிப்பட்ட சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துருவாக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் ரொம்ப நல்லவர், அவருக்கு இது எந்த சம்மந்தமும் கிடையாது, அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் ரொம்ப பச்சை புள்ள அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் காசு கொடுத்து பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக நம்ம பேசலாம். இப்போ நாமக்கல்ல விஜய் பேசியிருக்கிற லட்சணத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் இந்த காணொலியில். ஏன்னா அவ்வளோ வளர்னு வளரி வச்சிருக்காப்புலங்க. ராஜ போதையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். இந்த ஆளை இவ்வளோ தூரம் புனிதப்படுத்தி அவருக்கு எந்த இதுவுமே தெரியாது, எந்த அளவுக்கு பாருங்க, பொறுப்பே இல்லாமல் லேட்டாக வந்துக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு நின்று அவ்வளோ வாயிலிருந்து வார்த்தைகள்லாம் ஒன்றுமே வரமாட்டேங்குதுங்க. அவ்வளோ தூரம் வளர்னு வளரி வச்சிருக்கான் இந்த ஆள். இந்த லட்சணத்தில் இந்த ஆள் இருந்துக்கிட்டு இந்த ஆளை புனிதப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. விஜய் நாமக்கல்ல பேசின இந்த விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துச்சு. ஏன்னா விஜய்க்கு ஒரு நல்ல பிம்பம் ஒன்று இங்கே கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு விஜயுடைய முகத்திரை என்னன்றத மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி அந்த முகத்திரையை கிழிக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கு இல்லையா? அப்போ விஜய் பற்றின இந்த காணொலியும் மக்களாகிய நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காணொலி இன்னைக்கு வெளியிடுறேன். இந்த காணொலி சனிக்கிழமையே ரெக்கார்ட் பண்ணது. அன்னைக்கு இருந்த மனநிலையின்படி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கே எடிட் பண்ணேன், ஆனால் இதை அன்னைக்கு போட முடியல. இதை நீங்கள் கருத்தில் வச்சுட்டு தான் இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பார்க்கணும். சரி, இப்போ அந்த காணொலியை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை மீண்டும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணமாக இன்னைக்கு நாமக்கல் கரூருக்கு போகிறார். கடுப்பாக இருக்குங்க இப்படி பேசுகிறதுக்கு. விஜய் அவர்கள் இந்த மாதிரி தான் பேசி வச்சிருக்காரு. இன்னைக்கு நாமக்கல்ல பேசுகிறப்போ நேற்றுக்கு நைட்டு அடித்த அடியோட ஹேங் ஓவர் இன்னும் அடி இல்லைங்க, நேற்றுக்கு நைட்டு படித்த படி, அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை விஜய் அவர்கள் படின்னு படிச்சிருக்காப்புல. அதனால செம ஹேங் ஓவருங்க. இன்னைக்கு பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளர்னு வளரி வச்சிருக்காப்புல. பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நிறைய மிஸ்டேக்ஸ் போட்டு பேசியிருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சாரி சொல்லியிருக்காப்புல. ஸ்டார்ட் பண்ணுறதும் சாரிங்க எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. முடிக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா சாரிங்க, இது நான் பேசுகிறது வேறு மாதிரி அங்கே சிங்க் ஆகலை, அதனால நான் பேசுனது ஒழுங்காக உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போகிறாப்புல. அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் சாரியில் தொடங்கி சாரியில் முடிச்சிருக்காப்புல. நம்ம முதலமைச்சர் அவர்களை பார்த்து இந்த ஜுடிஷியல் டெத்லலாம் இறந்து போனவங்க, கொலை குற்றம் பண்ணவனுங்க, ரேப் கேஸில் கைதானவனுங்க, தாலி எடுத்துட்டு ஓடினவனுங்க, இந்த மாதிரி பட்டவனுங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ளே போய் அவனுங்க ஏதோ ஒரு காரணங்களால் இறந்து போனதுக்கு நம்ம முதலமைச்சர் அந்த குடும்பங்கள் கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாப்புல. சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா சாரி கேளுங்க எல்லாருக்கிட்டே அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்த குழப்பம் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் தீரலை. நம்ம முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் நக்கல் அடிச்சுக்கிட்டு இப்போ இவரே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அவ்வளோ அருவருக்கத்தக்க வகையான ஒரு பேச்சுங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுகிறப்போ. நீங்கள் தயவு செஞ்சு போய் பாருங்கள். அவர் எந்த லட்சணத்தில், அவர் நார்மலாக பேசுகிற மாதிரியே இல்லை, ஏதோ உள்ளே போனவன் பேசுகிற மாதிரி பேசுகிறாப்புல. ஏதோ உள்ள போச்சா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஏதோ உள்ள போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் என்ன மாதிரிலாம் வளரி கொட்டியிருக்காப்ல அப்படின்றதெல்லாம் நம்ம ரெண்டாவது பார்ப்போம். அவர் பேசுனதை பற்றி ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல இந்த அணில் குஞ்சுகளுடைய அலப்பறைகளும் அவனுங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்கன்றதை பார்த்து இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். நாமக்கல்ல இருந்து வரோம்னா இங்கே தானே வீடு, விஜயை பார்க்கறதுக்காக வரோம்னா நாமக்கல்லே இருந்துக்கிட்டு ஏதோ நாமக்கல் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஊர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இந்த குட்டி பையன். அது கூடவே சேர்த்து இங்கே தானே வீடு அப்படின்றான். தம்பி, ஒன்று நாமக்கல்லேருந்து வரோம்னா அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா இங்கே தான் வீடு, இங்கேருந்து தான் வரோம் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லணும். அது ஏன் நாமக்கல்லேருந்து வரோம்னா இங்கே தானே வீடு அப்படின்ட்டு ஏதோ அந்த மாடுலேஷனை பாருங்கள், எங்கேருந்தோ செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த தம்பி. நாங்க 4 மணிக்கு வந்துட்டோம். சாப்பாடே வேணாம், விஜய் தானே எங்களுக்கு. 4 மணிக்கே வந்துட்டீங்களா? சாப்பாடு வேணாம், விஜய் தான் உங்களுக்கு சாப்பாடா? விஜயை சாப்பிட போறீங்களா? டேய், ஏன்டா இப்படி உசுரை வாங்குறீங்க? தம்பிக்கு வீடு இங்கே தான் சொல்கிறாப்படி, ஆனால் சாப்பாடே சாப்பிடாம 4 மணிக்கே இருந்து நிற்கிறாப்படி. என்ன இது எனக்கு புரியல. நேற்று நைட்ல தூங்கிட்டு இருக்கோம், இங்கே தானே படுத்துருக்கோம் விஜய் பார்க்கறதுக்காக. கூட்டம் வந்துடும், நாங்கள் ஃபர்ஸ்டா பார்க்கணும்னு இங்கே நைட்ல இருந்து இருக்கோம். நான் சாப்பிட கூட இல்லாம. இந்த கட்சியே இப்படிதான் போல, எல்லாம் மாற்றி பேசும். 4 மணிலேருந்தே இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னால், இந்த தம்பி சொல்கிறாப்புல நேற்றுக்கு ராத்திரி இருந்தே இங்கே தான் தூங்கிட்டு இருக்காரா இவர்.
வீட்டிலலாம் என்ன உங்களை தெருவில் தூங்க விட்டுட்டு அப்படியே இருக்காங்களா? தம்பிமார்களே, நீங்கள் விஜய் அசிங்கப்படுத்தலை, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து இப்படி பேசுகிறதே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அசிங்கம் தான். காலாண்டு லீவு விட்டுட்டாங்க போல. 2026 விஜய் தான் தளபதி தான். டிவிக்கு பயலுகடா கொடூரமா இவனுங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் ஆட்சியை பிடிக்கிற கனவுல இருக்காரு விஜய் அவர்கள். வீட்டுல எல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா என்னன்னே தெரியல. இந்த சின்ன பையன் மனசுல கூட எங்க விஜய் ஆழமாக பதிஞ்சிருக்காரு. இதே மாதிரி அவங்க குடும்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் ஓட்டு போடுவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நல்லபடியா இருக்கும். ஆமா ப்ரோ, சின்ன பையன் மனசுல தான் ப்ரோ விஜய் அவர்களால் பதிய முடியும் ஆழமா. அது மாதிரி டிவிக்கு சப்போர்ட் பண்ணணுமா மக்களே. யாராவது இந்த ஒரு சைக்கிளும் அந்த டீ வந்து கேரி பண்ணிட்டு போவாங்கல்ல, அந்த கேரியர், அந்த டிஃபன் பாக்ஸ், ஐயோ கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தார் வேறைய. சரி, அந்த கேரியரும் ஒன்று வாங்கி கொடுங்க. ஐயோ அது கேரியரா டிஃபன் பாக்ஸா? ஐயோ விஜய் அவர்கள் எல்லாத்தையும் குழப்பி நம்மளும் குழம்பி போயிருக்கோம் பாருங்களேன். அந்த டீ விற்கிறவங்க ஒரு இது வச்சுருப்பாங்கல்ல, அப்படியே பைப் இருக்கும், அதில் அப்படியே திறந்தா வரும்ல, அது பேர் என்ன வேணால் போட்டுக்குவாங்க. நமக்கு வந்து இப்போ இருக்கிற மனநிலையில் ரொம்ப குழம்பி போயிருக்கோம் மக்களே, புரிஞ்சுக்கோங்க. அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த தம்பிமார்களுக்கும் அந்த அண்ணன்மார்களுக்கும் டிவிக்கு சப்போர்ட் பண்ண விதமாக இருக்கும். நல்ல மக்கள் கூடும் இடங்கள்ல, இந்த விஜய் அவர்கள் இப்போ வந்திருக்காருல இந்த மாதிரி இடங்கள்ல, அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கேன்னு போய் டீ விற்கிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க அதை கேட்குறாங்க, அவங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றணும். இல்லைனா நாம் தமிழர் கட்சி சைமன் செபாஸ்டியன் கிட்ட சொன்னால் டீ விற்கிற இந்த கோரிக்கையை வந்து அவர் நிறைவேற்றுறதுக்கு திரள் நிதி கலெக்ட் பண்ணி தருவாப்பில். அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுக்கு நிறைய முட்டா பயல்களும் இருக்கானுங்க, அவனுங்க நல்லா காசு அனுப்பி விடுவானுங்க. இல்லைனா அதே மாதிரியே நீங்களும் திரள் நிதி கலெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்ல க்ரௌட் ஃபண்டிங் நல்லா வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு டீ விற்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க. விஜய் தான் 2026ல. ஆனா நான் வந்து கள்ளக்குறிச்சில வந்திருக்கேன் நாமக்கலுக்கு தளபதி பார்க்கணும்னு. காலையில விடியகாலம் 3 மணிக்கு ஏஞ்சி கள்ளக்குறிச்சில வந்திருக்கேன் தளபதி பார்க்க. 3 மணிக்கே எந்திரிச்சு தளபதியை பார்க்கறதுக்காக கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்காப்லையா. இந்த எஃபர்ட் எல்லாம் என்னைக்காவது வேலை செய்கிறதுலையோ படிக்கிறதுலையோ காலேஜுக்கு போகிறதுலையெல்லாம் போட்டிருப்பாப்லையா. எவ்வளோ ஆர்வம், எவ்வளோ துடிப்பு. என்னடா நீங்களா? எதுக்காகனா எல்லாமே தளபதி மனசுல, என்னோட மனசுல தளபதி மட்டும்தான் இருக்காரு. டிவிக்கே மட்டும் தானே. நாங்க வந்து கள்ளக்குறிச்சி தளபதி பார்க்க நாமக்கல் வந்திருக்கோம்னா ஓகேங்களா. நாங்க இதோட சிறப்பா கள்ளக்குறிச்சியில பண்ணுவோம். அது வேற மாதிரி. கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருக்கீங்கன்னா அப்ப நாமக்கல்ல விஜய்க்கு கூட்டம் இல்லைன்னு தானே அர்த்தமாகுது. அப்ப வந்திருக்கிற எல்லாருமே நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம், இங்க இருந்து வந்திருக்கோம் தான் சொல்றாங்க. அப்போன்னா நாமக்கல்ல கூட்டம் இல்லை. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் விஜய் அவர்கள் போறப்போ சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. சுத்து வட்டாரம் என்ன, வேற வேற டிஸ்ட்ரிக்ட், வேற வேற தூரமா இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருந்து கூட இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுதான் அங்க கூடி இருக்கிற மொத்த கூட்டமுமே. இடையில ஒரு பையன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், கழுத்துல எல்லாம் இது போட்டு கெட்டுறான். தம்பி பார்த்து தம்பி, என்ன இது? அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பையன் இப்படி வச்சுக்கிட்டு போனான் தெரியுமா, அவருடைய காலத்துல இப்படி தான் சுத்தினானுங்க. இவனுங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டது போல இருக்கே. எங்க இந்த காணொலியை பாருங்க, யாருங்க இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரிப்பட்ட சாம்பி கூட்டம் மாதிரி பிஹேவ் பண்றானுங்க. அவனுங்க சொந்த கட்சி பேனரையே இந்த கரப்பாம்பூச்சி ஏதாவது டோரில் இதுல எல்லாம் ஏறிடுச்சுன்னு வைங்களேன், மர டோர்ல எல்லாம் அப்படியே ஏறி அதை வந்து கடிச்சு கரம்பி அது வந்து தின்னுக்கிட்டே இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி இவனுங்க பாருங்க, அந்த பேனரையே அப்படியே விழுங்கிட்டானுங்க பாருங்க. ஐயோ என்னங்க இவனுங்கெல்லாம். ஒட்டு மொத்தமாக நிறைய அணில் குஞ்சுகளை சேர்த்து ஒரு டப்பாவுக்குள்ளே போட்டால் கடன்னு ஒரு மாதிரி இதாகிட்டு இருக்கும் தெரியுமா. அந்த கூட்ட நெரிசலில் அப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் தெரியுமா. அந்த மாதிரி இருக்கானுங்க. இங்கே பார்க்கவே அவ்வளோ எரிச்சலாகவும் அருவருப்பாகவும் இருக்கு இவனுங்களை எல்லாம் பார்த்தாவே. இல்லை பாருங்க, அந்த வீட்டோட ஓனர்ஸ் வந்து கம்பு குச்சியெல்லாம் வச்சு அடித்து விரட்டுறாங்க. டேய் போங்கடா அப்படின்ட்டு எதிர்ப்பை காட்டுறாங்க. ஆனாலும் அதுக்கு மேலே ஏறதுக்கு நிற்கிறானுங்க. என்னங்க இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமான ஜந்துக்கள் இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவனுங்க, அறிவில்லாத மூடர் கூட்டம் இவனுங்க. அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறவங்களுக்குலாம் விருப்பாயிருக்கும். இங்கே ஒரு வீடு எடுத்தோ வீடு கட்டியோ உட்கார்ந்து இருக்கிறது ஒரு குத்தமாடா, எதுக்குடா எங்கள் உசுரை போட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஃபீல் ஆயிருக்கும். நிம்மதியாகவே இருந்திருக்க முடியாது அவங்களால. இன்னைக்கு இவனுங்க தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வர போகிறானுங்களா. முதல்ல தொந்தரவு பண்ணாமல் இருக்கடா மக்களை. இங்கே பாருங்க, செல்வ லக்ஷ்மின்னு ஒரு கடை, அந்த கடையோட பேனரை கிழிச்சிட்டு உள்ளே போயிட்டானுங்க.
செல்வலட்சுமிக்கு ஒரு ஓட்டையை போட்டுட்டானுங்க. சரி, இப்போ விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசி உளறி வச்சிருக்காப்ல அப்படின்றத வரிசையா பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போதாங்க வணக்கம்னு வாயில வருது. வணக்கங்கள் சொல்லாம வணக்கம் சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். வணக்கங்கள் நன்றிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் பல இடங்கள்ல. வணக்கங்கள் நன்றிகள்னு பன்மையில் சொல்லக்கூடாது, அது வணக்கம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். யாரு போய் விஜய் அவர்கள்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்களோ தெரியல, பரவாயில்ல வணக்கம்னு சொல்லியிருக்காப்புல. இது ஒன்று மட்டும்தான் நாமக்கல்ல பேசுகிறப்போ தெளிவாக பேசியிருக்காப்புல. மீதி எல்லாம் உளர்னு உளறி கொட்டி வச்சிருக்காப்புலங்க. இந்த லாரி பாடி கட்டுற தொழிலிருந்து இன்னும் நிறைய தொழில்கள் செய்யற ஊரும் நம்ம நாமக்கல் ஊர் தான். நாமாக்களா? என்ன நாமாக்கள்? ஏன் இப்படி தடுமாறுறாப்புல? ஒருவேளை இருக்குமோ, உள்ள அது போயிருக்குமோ ஒருவேளை? அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டத்தோட நாம் மக்கள் அப்படின்ட்டு ஏன் அது ஸ்ட்ரக் ஆகுது? நாமக்கல்ன்ற வார்த்தை ஏன் இவருக்கு சரளமாக வரல? தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துட்டு நாமக்கல்ன்ற ஊரை கூட தெரியாமல் இருந்தாரா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நேற்றுக்கு தான் புதுசாக நாமக்கல்ன்ற வார்த்தையை இவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் எழுதி கொடுத்துருப்பாரு. இவர் உட்காந்துருது, என்னங்க இது நமக்கால்னு ஏதோ இருக்கு, என்னங்க இப்போ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருப்பாப்புல. அது அப்படி இல்லைங்க, நாமக்கல்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொல்லியிருப்பாப்புல. உடனே ஓ இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை மனசில் ஏற்றிருக்காப்புல. அதை இங்கே சொல்கிறப்போ அவருக்கு சொல்ல வரல. ஏன்னா புதுசாக கேள்விப்படுற ஒரு ஊர் இல்லையா. தமிழக வெற்றி கழகம்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊரோடைய பேர் கூட தெரியல. இந்த முட்டை உலகமும் கூட ரொம்ப ஃபேமஸ். முட்டை உலகமா? என்ன முட்டை உலகம்? என்னங்க குமுட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல, ஏதோ முட்டை உலகமா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எப்படி? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்சுற இந்த வரிகளை எழுதினது யார் தெரியும்ல? நாடி நரம்புலாம் ரத்தம் பாஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் மனுஷனாவே இருக்கும் ப்ரோ. விஜய் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி வளர்றீங்க? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடான்னு சொல்கிறது அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வரி அது. அதை எப்படி சொல்கிறாரு பாருங்களேன். தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நெல்லடா அப்படின்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்காப்புல. இது தமிழர்களே கொச்சைப்படுத்துகிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி பேசிக்கிட்டு இவங்க தமிழக வெற்றி கழகமா அந்த வார்த்தைகளை சொல்கிறப்போவே அவருக்கு எதுவுமே உள்ள ஃபீலிங் இல்லை பாருங்க. அப்படியே எதையோ எழுதி கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டு போகிறேங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இந்த வரிகளை யார் எழுதினது தெரியுங்களா? நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த மேகனூரா? ஐயா, அது மோகனூரியா? நாமக்கல் கவிஞர். அதை லைட்டாக பார்த்துக்கணும், இல்லைன்னா தப்பாக சொல்லி மாட்டி பிடிச்சிருவோம் இல்லையா. அதனால யாருன்றத பார்க்கணும். யாருன்னு கூட மனசில் நிற்கலைங்க. திரு ராமலிங்கம் பிள்ளை தான், அவர்கள் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக வாசிட்டாப்ல பேரை, பரவாயில்ல. சென்னை மாகாணத்தோட மகாணமா? என்ன மகாணம்? என்ன பேசுகிறாருங்க சீரியஸ்லி? மகாணம்னா ஏன் இப்படிலாம் ஏன் பேசுகிறாரு? ஏன் இவ்வளோ இவர் தடுமாறுறாரு? இவர் தடுமாறுறத பார்த்தா நமக்கு ஒரே தடுமாற்றமாக இருக்குது, ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு ப்ரோ ஸ்ட்ரக் ஆகுது ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஜாம் ஆகுது ப்ரோ, பார்த்து ப்ரோ. இடஒதுக்கீடு உரிமைய வழங்கினதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று இருக்கு. பங்கு உருண்டுட்டு இருக்கா? என்ன பங்கு என்ன உருண்டுட்டு இருக்குன்ற என்னமோ பேசுறாருங்க. ஏதோ பங்கு உருண்டுட்டு இருக்கான். யாரோட பங்கு எங்கே உருண்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா என்ன பங்கு எங்கே உருண்டுட்டு இருக்கு? இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இதாகும். டீகோட் பண்ணணும்னு நினைச்சோன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இவர் பேசுறதெல்லாம். மொத்த கட்சியுமே ஒரே குழப்பத்தில் தான் பேசுறாங்க பாருங்க. ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல. இந்த அணில் குட்டிகள் தான் பார்த்தா இவனுக்கு சின்ன பசங்க ஏதாவது உளறானுங்க, அவனுக்கு புரியாத மாதிரி பேசுறானுங்கன்னு பார்த்தா கட்சி தலைவரே இந்த லட்சணத்தில் பேசுறாரு பாருங்க. என்னதான் பேசுறாரு, என்னதான் சொல்றாருன்னே புரிய மாட்டேங்குது பாருங்களேன். ஏதோ பங்கு உருண்டுட்டு இருக்குன்றாரு. பங்கு சந்தையை மீன் பண்றாரா, இல்ல வேற ஏதாவது சொல்ல வராரா, என்ன சொல்ல வராருன்னு புரியல. நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம், ஏன்னா நமக்கு மண்டை ஒரு மாதிரி குழம்பிடும் அப்புறம். அதுதான் இந்த கம்யூனல் GO 1071 அதை கொண்டு பட்டியலின மக்களுக்கும்
பேசுகிறப்போ யோசிச்சுட்டே இருப்பாப்புல, என்ன கஷ்டமா இருக்குது மனுஷனுக்கு, இந்த அரசியல் தெரியாமல் வந்துட்டோம், ஐயோ பின்னாடி இருந்து என் மண்டையிலே கொட்டி கொட்டி வர வச்சாங்க, என்ன பண்ணுறது, நமக்கு பேசவும் தெரியல, நம்ம இங்கே வராமல் அழகாக சினிமாலே நடிச்சிட்டு இருந்திருக்கலாம், ஒழுங்காக வரி கட்டி இருந்திருக்கலாம், ஐயோ இன்னைக்கு இந்த நிலமையில கிடந்து கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், பேசாமல் போனாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை, என்னதாயா பண்ணுறது, பாவங்க. ஆனால் இவருடைய நிலைமை அவருக்காக ஒரு மணிமண்டபம். மணி மண்ணுமம்மா, என்ன மன்னமம், என்ன மணமமம், மணமகளே மணமகளே வா வா, மணமமம் ஏதோ சொல்கிறாரு, ஏதோ மணி மணமமம்மா, என்ன மணமமம், யாருடைய மணமமம், என்ன பேசுகிறார், என்ன மணமமம்னு புரியல நமக்கு. மனமெல்லாம் ரணமாகுது, மனம் வேதனையாகுது, மனபிராந்தி. கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? தலைவன் ஃபுல் ஃபார்மில் இருக்காப்புல. 456 கொடுத்தது யாரு? அடுக்கு மொழியில் பேசி பேசி, அடுக்கு மொழியிலலாம் பேசுறது காதில் ரத்தம் வருது அப்படின்ட்டு விஜய் அவர்கள் போன வாரம் தான் சொன்னாப்புல. இன்னைக்கு அவரே அடுக்கு மொழியில் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஏன் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்? எப்படி பேசுறாரு பாருங்களேன். 456. இனிமே இதை எங்கே கேள்விப்பட்டாலும் நமக்கு டக்குன்னு வந்து இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இதை கொடுத்தது யாரு? 456 ஈஸியான ஒரு நம்பருங்க. 456. எங்கேயாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 456 அப்படின்லாம் கேட்டால் உடனே நமக்கு வந்து கொடுத்தது யாரு அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து மைண்டுக்குள்ளே வந்து இனிமேல் எனக்கு அப்படி தான் ப்ளே ஆகுங்க. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள். சேமிப்பு கிழங்குகளா? என்ன கிழங்குகள்? மரவள்ளி கிழங்கா, மர்ச்சினி கிழங்கா, என்ன கிழங்குகள் அமைக்கப்படும்? இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்க. கொள்முதல் நிலையங்களா? கொள்முதல் நிலையங்கள் யாது? சேமிப்பு கிழங்குகள்ன்றாரு, கொள்முதல் நிலையங்கள்ன்றாரு. என்ன அது? என்னவா இருக்கும்? என்ன பிராண்டா இருக்கும்? இல்லை எழுதி கொடுத்ததுலேயே அப்படிதான் இருக்கா? நீக்கு பதிலாக தீ போட்டுட்டாங்களா? எவன் எழுதி கொடுத்ததோ தெரியல, தீயில போவான். படும்னு வாக்குறுதி நம்பர் 50. 50. ஏன் இப்படி எல்லாம்? ஏன்? கன்ஃபார்ம் மக்களே, அதுதான் ஃபார்மில் இருக்காப்புல. மனுஷன் செம்ம ஃபார்ம்ல இருக்காப்புல. இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா ஊருக்கும் போம்போந்தா? என்ன போம்போந்து? போம்போந்துனா என்ன? எந்த பொந்து? இந்த பொந்தை பத்தி ஏதோ பேசுறாரு, ஏதோ பொந்தை பத்தி. ஒரே விஷயத்தை தான் மக்கள் ரிப்பீட்டடா நம்ம கிட்ட சொல்றாங்க. அடிப்படை சாலை வசதி. ஐயோ முடியல. அந்த இவர்கிட்ட சொன்ன மக்கள் யாருன்னு தெரியல, எந்த மக்கள்கிட்ட இவர் பேசினாருன்றதும் தெரியல. அடிப்படை சாலை வசதி இல்லையா? அடிப்படை சாலை வசதி இல்லாமல் தான் இவர் வந்து இப்போ வந்து சேர்ந்துருக்காரு. இவர் நிற்கிற இடத்துல சாலையே இல்லை. இவனுங்க வந்து ஏதோ குளத்துல தான் நிற்கிறானுங்க, அணில்கள்லாம் குளத்துக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கானுங்க. இவர் வர்ற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா இவர் பஸ்ஸில் இருந்த டயர் இருக்கு இல்லையா, அப்படியே கிழிஞ்சி நார்நாராக அப்படியே ரோட்லேயே கிடக்குது. நீங்கள் விஜய் அவர்கள் வந்த வழித்தடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய டயருடைய மிச்சம் மீதியெல்லாம் அங்கே தான் கிடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாவைக்கோடைய இந்த அணில் குஞ்சுகள் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த பஸ்ஸை தூக்கிட்டு வந்து விஜய் அவர்கள் இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி விஜய் அவர்கள் அதுக்கு மேலே தான் ஏறி நின்று கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் வந்து அவருடைய குமுறலை வந்து வெளிப்படுத்துறாரு. அங்கே வந்து சாலை வசதியே இல்லை, அடிப்படை சாலை வசதி எங்கேயுமே தமிழ்நாட்டில் இல்லைங்க. மனசாட்சி வேண்டாமா? குடிக்க நல்ல குடிநீர். ஐயோ, குடிக்க நல்ல குடிநீர் தமிழ்நாட்டில் இல்லையா மக்களே? எனக்கு தெரிஞ்சு யாருமே தமிழ்நாட்டில் குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு நான் யாரையுமே பார்த்தது இல்லைங்க. சீரியஸ்லி, நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்க? நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை. எவ்வளோ மனசாட்சியே இல்லாமல் குடிக்க அடிப்படையாக நல்ல ஒரு குடிநீர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாருன்னு பாருங்க. ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்லை, நல்ல டாக்டர்ஸ் இல்லை. நல்ல மருத்துவ வசதி இல்லையாங்க தமிழ்நாட்டில்? அப்படியா? ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் வந்து பாகிஸ்தானுக்கு திரும்ப போய் தான் ஆகணும்னு சொல்லி ஒன்றிய அரசு வலியுறுத்திட்டுலாம் இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க.
எந்த வசதியும் இல்லாமல், மருத்துவ வசதி சரியாக இல்லாமல் தான் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருந்தாங்க இல்லையா? இது ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னும் எவ்வளோ நாடுகள்லேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு ஏதோ உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவர்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டார். அவருக்கு பர்சனல் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த பர்சனல் டாக்டர்ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் உள்ளவங்க இல்லையா? தமிழ்நாட்டில் டாக்டர்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் யாருமே எம்பிபிஎஸ் படித்து நல்ல நல்ல மருத்துவர்கள் யாருமே இல்லை இல்லையா? விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவு அப்படின்னு சொன்னால் நார்த் இந்தியாவிலேருந்து தான் டாக்டர்ஸ் கொண்டு வராரு இல்லையா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு மோசமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மருத்துவத்தில் தலை சிறந்து விளங்குது. இது கூட தெரியாம என்னத்தையோ போட்டுட்டு வந்து என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்படி ஏதாவது மருத்துவமனையிலேயோ மருத்துவத்துறையிலேயோ ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஆதாரத்தோட எடுத்துட்டு வந்து அரசு கிட்ட கோரிக்கை வைக்கணும், அதை சுட்டி காட்டணும். அதை விட்டுக்கிட்டு பொத்தாம்பொதுவாக இங்கே வந்து மருத்துவமனை சரியில்லை, இங்கே வந்து குடிக்க கூட குடிநீர் இல்லை, அடிப்படை சாலை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே பொத்தாம்பொதுவாக ஒரு இதை வந்து சொல்லிட்டு போயிடுறது. முழு பாஜக சங்கியாக மாறிட்டாருங்க. அந்த மாதிரி தாங்க பேசிக்கிட்டு இருக்காப்புல. எதை எடுத்தாலும் எல்லாத்துலேயும் பொய். அடிப்படையாக எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லைன்னு சொல்லி பொய்யா புழுவிட்டு இருக்காருங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நமக்கு தெரியாதா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? இவரெல்லாம் பனையூர் பங்களாவுக்குள்ள மட்டும் இருந்துக்கிட்டு வெளியில எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஐயா, அரசியல் மேதைகளே, பெரியவங்களே, ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு, படிக்கிறதுக்கு நல்ல கல்வி, குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர், மருத்துவ வசதி, வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல போக்குவரத்து, அதுக்கான சாலை வசதி, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. விஜய் ப்ரோ, இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே நல்லாவே தான் இருக்குது. இவர் என்னென்னலாம் சொன்னாரோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. ஏதோ தமிழ்நாட்டு மக்கள்லாம் இது ரொம்ப கஷ்டப்பட்டு இது எந்த அடிப்படையான எதுவுமே இல்லாமல் இப்போ இவர் சொன்ன இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம திருப்ப சொல்ல வேண்டாம். இது எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லைன்ற மாதிரி இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஏற்கனவே இருக்கு ப்ரோ, நீங்கள் வந்து ஒன்றும் புதுசாக எதுவும் கலட்டி தள்ள வேண்டாம். எல்லாம் நல்லா தான் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த முட்டைகள் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும்ன்ற அந்த கோரிக்கையும். சேமிப்பு கிடங்குகள் அமைக்கிக்கணுமா? என்ன அமைக்கிக்கணும்? நீங்கள் முதல்ல ஒன்று பண்ணுங்க. தாவேக்காரங்கெல்லாம் தமிழ் கற்றுக்கிறதுக்காக, தமிழ் உச்சரிக்கிறதுக்காக ஏதாவது இந்த கிளாஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் முதல்ல அமைக்கிக்கணும் பண்ணுங்க. அந்த கிளாஸில் விஜய் அவர்கள் மெயினாக நீங்கள் போய் அங்கேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு தமிழ்லாம் நல்லா கற்றுக்கோங்க. தமிழ் எப்படி உச்சரிக்கணும்னு பேச கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து உங்களுடைய தமிழ் பேசும் திறமையை நல்லா வந்து அமைக்கிக்கணும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு போர்டரில் ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓயலைங்க. இப்போல்லாம் ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு. அந்த இக்கு பிரச்சனையாவது ஒரு சின்ன பிரச்சனை தானே வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாருங்களேன், எத்தனை வார்த்தைகள் பாருங்கள். கொள்முதல் திளையங்கள்ன்றாரு, அமைக்கிக்கணுமா, சேமிப்பு கிழங்குகள்ன்றாரு, எத்தனை வார்த்தைகள் பாருங்களேன் மக்களே. இதுக்கு 85,000 மாலை வளர்க்கணும், இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு மக்களே. அப்படிதானங்க? பொருளாதாரத்தை மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். தேர்தல் அறிக்கையில் செல்வாராம். தேர்தல் அறிக்கையில் சென்று அதுக்கப்புறம் வந்து சொல்வாராம். என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியல. நமக்கு தான் மண்டைக்கு ஏதோ ஆகி எங்கேயோ செல்லுது. இல்லை எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு பாருங்க மக்களே தமிழில் பேசுறதுக்கு. ஐயோ மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு. ஜெயலலிதா மேடம் என்ன விஷயம் சொன்னாங்க? ஏன் இவ்வளோ பயப்படுறாரு இப்போ வரைக்கும் பாருங்க. ஜெயலலிதா மேடம் அப்போ அங்கே கை கெட்டி நின்னது இங்கே வரைக்கும் ஒர்க் ஆகுது பாருங்க. அந்த பயம் இங்கே வரைக்கும் வேலை செய்யுது. என்ன விஷயம் சொன்னாங்க, என்ன இவங்க எல்லாரும் கேட்காம இருக்காங்க? அடடடடா, ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியா ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். அப்புறம் என்ன இதுக்கு அவங்க கூட கூட்டணிக்கு தவமாக போய் கடந்தீங்க? எதுக்கு அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க? ஐயா கூட்டணிக்கு வந்துருங்க ஐயான்னு எதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதிமுக கிட்ட? உங்கள் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தான் நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. என்ன சொன்னாப்புல? அதிமுகன்ற கட்சி பாஜகவுடைய கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்க கூட சேர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். எப்படி சொன்னாப்புல அப்படின்னா, நீ வந்து உன் பாய் பெஸ்டியை விட்டுட்டு வந்தனா நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல ராஜ்மோகன் அவர்கள். அந்த கட்சி கூட தானே கூட்டணிக்கு அவ்வளோ ட்ரை பண்ணீங்க, அது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு ஆனதும் இப்போ வந்துட்டு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. இந்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. ஹவு கம்? எப்படி?
திமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரியா? கேட்டால் கள்ள கூட்டணின்னு உருட்டுன்னு உருட்டு வாங்கி என்னையா கள்ள கூட்டணி? தமிழ்நாட்டில் பாஜக என்னதெல்லாம் கொண்டு வந்து திணிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், அவங்களுடைய சித்தாந்தங்களை இங்கே எப்படி நான் வந்து நிறுவலான்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அரணாக நின்று தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். திமுகன்ற கட்சி தான் இதுக்கு எதிராக நின்று போராடிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள பாருங்க, இவர் வந்து மறைமுக உறவுக்காரங்க, திமுக ஓட்டு போட்டா பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரியா? சம்பந்தமே இல்லை. ரெண்டு பேரும் எவ்வளோ விஷயத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ விஷயத்தை தடுத்து முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாமல் ஆக்கிட்டு இருக்காப்புல. விஸ்வகர்மா திட்டமாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன், இது சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ விஷயத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமே இல்லாமல் பாஜக திணறிக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ பாருங்க, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்ல வைக்கிறாப்லங்க. சரி, இப்போது ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கேன்னு தான் அரசியல்களும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ டிஎம்கே பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் வழியிலேருந்தே கேட்குறேன். டிஎம்கே வந்து பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஏன் டிஎம்கே எதிர்க்கணும்? நேராக பிஜேபி எதிர்க்க வேண்டியதானே? பாஜகவை ஏதாவது எதிர்த்து பேசுகிறாப்லையா பாருங்க. சும்மா பேச்சுக்கு கூட பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாப்ல. சும்மா ஏதோ நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனால் ஆக்சுவலாக எதிர்க்க மாட்டேங்கிறாப்ல. பாஜகவுக்கு விழக்கூடிய அடிகளை எல்லாம் தடுக்கிறதுக்காகனே வந்து திமுக மேலே எதையாவது குறைய சொல்லிக்கிட்டு ஓடி வந்து நடுவில் நிற்கிறாப்ல. பாஜகவுக்கு விழுற அடிகளை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இவர் இடையில வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்காப்ல. இவர் சொல்றபடி பார்த்தா பாஜக தானே மெயின் எதிரியா பார்க்கணும். திமுகவே வந்து பாஜக கூட தான் கூட்டணி வச்சிருக்கு பாருங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாப்ல இல்லையா? இவர் சொல்றபடி பார்த்தா பாஜக தானே முழு மூச்சா எதிர்க்கணும். பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாப்லேனா, அப்போ பாஜக தானே முழு மூச்சா எதிர்க்கணும். இவர் இதுக்கு திமுக போட்டு எதிர்த்துட்டு இருக்காரு. அப்போ இவர் யாருக்கான ஆள் அப்படின்றது இங்க இருந்தே தெரியுது பாருங்க. அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படுமா? எங்க போய் போதை போடணும்? என்ன சொல்றாப்ல? எந்த போதை போடுறத பத்தி பேசுறாப்ல? என்ன போதை போட்டு தான் இருக்கு ஏற்கனவே தெரியுது. எதுக்கு அமெரிக்கால போய் போதை போட போறாப்ல? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். 2026 தேர்தலுக்கான தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகள், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இதுதான். கேட்டுக்கோங்க. அமெரிக்காவில் வந்து ஏதோ ஒத்தடி பாதை போடப்படும், செவ்வாய் கிரகத்தில் ஏதோ அமைக்கப்படும்லாம் சொல்கிறாரு. வித்தியாசமெல்லாம் இருக்குது. ஏலியன்ஸுக்காக கட்சி நடத்துகிறாரு போல இருக்கு. ஆமாம், அவனுங்கெல்லாம் ஏலியன்ஸ் தான், ஜோம்பிகள். அவனுங்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரிப்பட்ட ஏதோ இதெல்லாம் சொல்கிறாப்புல வாக்குறுதிகள்லாம். இந்த வாக்குறுதிகள்லாம் நீங்கள் எதுக்கு இங்கே கொடுத்துட்ருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை கொடுங்க விஜய் அவர்களே. ஆனால் மக்களே நல்லா காமெடி பண்ணுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது. ஒரு 2 வயசு குழந்தை ஏதாவது சீரியஸாக பேசினா நமக்கு சிரிப்பு வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் குழந்தை பசங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாத்தையும் விளையாட்டாவே அணுகிறது பசங்க. உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? மறுபடியும் ஆட்சி அமைக்க போறீங்களா? எத்தனை வருஷம் நீங்க ஏற்கனவே ஆட்சி அமைச்சிருக்கீங்க? என்ன இது வந்து 2 வருஷத்துலேயே இப்படிலாம் பேசினா என்னான்னு? அவர் மனசுக்குள்ளேயே பாருங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு பதிஞ்சிருக்கு ஆள் மனசில். நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல, நான் தான் அடுத்த வருஷம் சிஎம், நம்ம தான் சிஎம் ஆக போகிறோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தது. இது இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டை நிறைய வாட்டி ஆண்ட கட்சி அப்படின்ற அளவுக்கு அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருந்தெல்லாம் யோசிச்சு இருக்கிறதுனால தான் இப்படி பேச முடியுது. சரி, ஓகே, கற்பனையில் தான் இதெல்லாம் நடக்கும், நிஜத்தில் நடக்க வாய்ப்பே இல்லை. சாரி, இப்போ ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். யாருமே சிரிக்கலை. எதுக்கு சிரிக்கிறாப்புல? எதையோ சொல்லிட்டு சிரிக்கிறாப்புல, எதையோ உளர்றாப்புல, என்னமோ பண்ணுறாப்புல, ஒன்றுமே புரியல. ஆட்சி அமைக்கணுமான்னு இவர் கேட்ட உடனே அங்கே இருக்கிற அணில் குஞ்சுக்கள்லாம் ஆமாம் ஆமான்னு பதில் சொன்ன உடனே இவர் ஆட்சி அமைச்சிருவார். என்னங்கடா இது? அதான் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறது. சின்ன பிள்ளைங்களுக்கு அதுதான் அழகே. சின்ன குழந்தைங்க விளையாடாமல் இருந்தால் தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன இது விளையாட்டுத்தனமாகவே இல்லையே குழந்தை அப்படின்னு தான் இருக்கும். இது விளையாடுறதெல்லாம் இயல்பு தான். சீரியஸாக எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. அப்படியே சிரிச்சுட்டு விட்டுறணும். நண்பா, நண்பி, தோழா, தோழி, அவ்வளோதான். நண்பா, நண்பி, தோழா, தோழி, பயந்துட்டீங்க, கதறிட்டீங்க, அலறு அலறு, கதறு கதறு, இந்த மாதிரி வார்த்தைகளை நீக்கிவிட்டால் தாவேக்கான ஒரு கட்சியே இருக்காது. இவ்வளோதான் இவங்களுடைய மொத்த வார்த்தைகளுமே. விஜய் அவர்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும். ஆமாம், நல்லா குடியிருந்தாங்க. இதை வந்து இது பண்ணிட்டா இவங்கெல்லாம் ஆளே கிடையாதுங்க. இதை தாண்டி அவங்களுக்கு அரசியலே தெரியாது. நண்பா, நண்பி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தல்லாம், ஒரு கை பார்த்தல்லாம்.
சத்தியமா சொல்றேன். நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்த்தலாம், சத்தியமா பார்த்தலாம். கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு இங்கே சொல்கிறாப்புல, ஆனால் 2-3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு தான் இவர் சொல்கிறாப்புல. அப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி பேசின மேடைகள்ல எல்லாம் இவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் என்னத்தையோ சொல்லி வச்சிருக்காப்புல. நம்ம தான் ஆட்சிக்கு வந்துடும் அப்படி இப்படின்லாம் சும்மா சொல்லியிருக்காப்புல. இந்த அணில்கள்லாம் அதை நம்பிக்கிட்டு நம்மளை வந்து கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நாங்களும் இதை தானடா சொல்கிறோம். பாருங்கள், உங்கள் கட்சி தலைவரே ஒத்துக்கிட்டாப்புல. இப்போ இதுதான் தாவைக்கான்ற கட்சியுடைய நிலைமையே. அவரே நம்பிக்கை இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காப்புல. இவனுங்க அங்கங்கே ரோட்டில் கடந்து கூச்சல் போடுறத பார்த்து தான் அவருக்கு ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை பிறந்திருக்குன்னு சொல்கிறாப்புல. இதுவே ஒரு பெருங்காமெடி தான். இவனுங்களெல்லாம் பார்த்து தான் நம்பிக்கை வந்திருக்கா உங்களுக்கு. அவனுங்களே என்னமோன்னு இருக்கானுங்க. இவரை பார்த்து அவனுங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, அவனுங்களை பார்த்து இவருக்கும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையே இல்லாத ஒரு நம்பிக்கையற்ற தாவைக்கா. ஆனால் நேற்றுக்கு தாவைக்கா தரப்பில் இருந்து அஃபிஷியலாக அவங்க பதிவு போட்டிருக்காங்க. 8:45க்கு நாமக்கல்ல இன்னைக்கு இருக்கிறதா அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க. காலையில் 8:45க்கு விஜய் அவர்கள் நாமக்கல்ல இருப்பார், நாமக்கல்ல பேச ஆரம்பிச்சிருவாருன்னு பதிவு போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் போய் சேர்ந்தது 2:45 3 மணிக்கு தான் போய் சேரவே செய்கிறாரு நாமக்கல்ல. அப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அது போக இன்னொரு காமெடி பாருங்க, கரூருக்கு மதியம் 12 மணிக்கெல்லாம் போயிடுவாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ மணி 8 ஆகுது. இப்போ வரைக்கும் அவர் போய் சேர்ந்துருப்பாரான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்க மாட்டாப்புல. இனிமே தான் பேசவே ஆரம்பிப்பாப்புல. ஒருவேளை பேசாமல் கேன்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பங்க்சுவாலிட்டி அப்படின்றது சுத்தமாக இல்லைங்க விஜய் அவர்கள்கிட்ட. ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம்னா பரவாயில்ல, 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் லேட் ஆகுனா என்ன மாதிரியான ஒரு கட்சி தலைவர் இவர்? காலையில் 8:45க்கு அங்கே நிற்கணும், நாமக்கல்ல நிற்போன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 8:45க்கு தான் அவர் வந்து வீட்டில இருந்தே கிளம்புறாப்புல. நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அவர் எவ்வளோ பங்க்சுவலாக இருக்கணும், ஒரு முதலமைச்சருக்கு டெய்லி எவ்வளோ வேலை இருக்கும், எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டியது இருக்கும், இதெல்லாம் வந்து பங்க்சுவலாக இல்லாமல் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்செல்லாம் போனால் என்ன ஆகுறது? ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நான் வந்து போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய பங்க்சுவாலிட்டியை காட்டணும், மக்களுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. அந்த அணில்களுடைய நேரம்லாம் எவ்வளவு வீணா போகுது. அவனுங்க தான் அங்க போய் கடந்து அவனுங்க அங்க போய் வெயில்ல காஞ்சி கருவாடாகி மயங்கிலாம் விழுவானுங்க. நம்ம இங்க இருந்து இவர் என்னதான் பேசுறாரு பாப்போம், இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கக்கூடிய நமக்கும் பாத்தீங்கன்னா நேரம் அப்படியே வேஸ்டா போகுதுங்க. இப்படி எல்லாம் இவர் இருந்துகிட்டு இவர் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லி வர பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதுவும் இவ்வளவு லேட்டா வந்து நின்று நேரத்தை எல்லாம் வீணடிச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு மேலே நின்று உளறிக்கிட்டு இருக்காப்புல. எந்த நிபந்தனைகளையும் மதிக்கிறது கிடையாது. உளர்னு உளர்றது, மக்களுக்கு அவ்வளோ இடையூறு கொடுக்கறது, இப்படி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சராக போறாராம். விஜய் அவர்கள் எத்தனை சாரி சொல்லியிருக்காப்புல அப்படின்றத பாருங்களேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி, ஆரம்பத்துல பேசும்போது மைக்கு, சாரி, எனக்கும் அந்த மைக்குக்கும் எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. எங்காச்சும் உருப்படியா இருக்கிறாரு அந்த மனுஷன். சாரியிலேயே தொடங்கி சாரியிலேயே முடிச்சிருக்காப்புல. 2026 தேர்தல் முடிவுகள்லையும் மக்கள்லாம் சேர்ந்து சாரி விஜய் அவர்களே, நீங்க அரசியலுக்கு அன்ஃபிட், உங்களுக்குலாம் நாங்கள் ஓட்டு போடவும் மாட்டோம்னு சொல்ல போறாங்க. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.